வெல்கம் டு காரைக்கால் பையன் vlogs. ஏய் உங்களுக்கு போட்டோ எடுத்து யாருக்கு அனுப்பிடுறேன் நானு? ஏங்க அனுப்பிச்சு விட்டுருங்க. உங்கள்ட்ட ஃபோன் இருக்கா? நான் ஒரு நம்பர் சொல்றேன். அடங்க. வீடியோ போட்டோ இல்ல. உங்க நம்பர் இருக்கு என்கிட்ட. அப்ப நீங்க போய் நில்லுடா இந்த குரூப் டக் டக்னு போய் நில்லுடா. வரடா. நீ டக் டக்னு என்ன போட்டோ தான் அனுப்பி விடுறேன் எல்லாரும் சேர்ந்து. அதே சாருக்கு அனுப்பி விட்டுறோம். சார் உங்களுக்கு அனுப்பி விடுவாரு. ஏய் அத ஊர் என்கிட்ட காதுல போட்டுற வேர்க்கல. எறும்பு கடிக்கிறது காது இதுக்கு என்னடா சம்பந்தம்? மண்டை வேர்க்குண்டா. திறந்து போடு எல்லாம் ஒன்றும் ஆகாது. அவர் போட்டுக்கிறது கேப், நீ போட்டுக்கிறது வந்து பங்கிக்குள்ளா, அது வேர்க்கும். எங்கடா கை விட்ட? நீ வாடா டேய் தம்பி சுகாதார இங்க வா. உட்கார வச்சிருவாங்க சார். அவனை விட்டுட்டு வந்தாங்க. வேண்டாம் வாங்க வா. இது விட நீங்க வர வேணாம். என்னது என்னடா இது வெடிகுண்டு வைக்கிற? கீபோர்டு பிடிச்சி உள்ள போடுங்க. ஏதாவது இருக்காடா? வெடிகுண்டு இல்லையா? அப்ப இனிமேல் காசு போற இடம் சொல்லணும். அப்ப இது இறங்க வழி எங்க இருக்கு? இருக்கும் அதெல்லாம் அங்க உள்ள போய் தென்னா இருக்கும். அதெல்லாம் பா இதுதான் தானிய கிழங்கு இங்க இருக்கு. அது வெடிமருந்து கூடம், இது தானிய கிழங்கு. ராஜகிரி கோட்டை சென்னை ஜிஞ்சி என்ன பண்ணுங்க நமக்கு இதுக்காகலாம் தானிய கிழங்கு உள்ள போறோம். இப்ப வந்து கிருஷ்ணப்ப நாயக்கர் அவர் காலத்தில் கட்டியிருக்காங்க. தானிய கிழங்கு ஸ்டோரிங் கெப்பாசிட்டி 1,50,000 கலாம்ஸ் ஆஃப் கிரெயின்ஸ். இதெல்லாம் பெருசாக இருக்குது, நீங்களே படிச்சுவாங்க. ஆனால் தான் தானிய கிழங்கு தானிய ஷோ ஸோ இது தானிய கிழங்கு ஃபுல்லாகவே அவ்வளோதான். இது ரேக்ஸ்லாம் இருக்காது அந்த காலம்ல. ஆனால் வந்து பெரிய ஹால். இந்த
உள்ளே போயிட்டு வா. இந்தா இதை எடுத்துகிட்டு போயிட்டு வா. அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு வா. கீழே பார்த்து பார்த்து கீழே பார்த்து. காரைக்கால் பையன் வ்ளாக்ஸ். என்னடா அது ஒன்றும் இல்லையா பார்த்தியா தம்பி? ஓய் ஒன்றும் இல்லையா? மேலேயே போகலான்டா. ஒரு ஆள் மட்டும் வாங்க, எல்லாரும் வராதீங்க. இங்கே ஒரு படிக்கட்டு போகுது, அதில் மேலே போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி தானே கடங்குக்கு மேலே போவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுதான் தானே கடங்குக்கு மேலே ப்ரூஃப். அற்புதம்ல. அப்படி ஒன்றும் இல்லை, இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பூட்டு போல நெட்டு போட்டு பூட்டிருக்காங்க, டைட் பண்ணிட்டாங்க. பூட்டு உடச்சிருவாங்கன்ட்டு. செங்குத்தா போது பாரு. ஐயோ முடியலையே, வயசாச்சு போல. அதற்கு பிறகு கோபிலிங்கன் ஆட்சிக்கு வந்தான்னு சொன்னேன். அதற்கு பிறகு பல்லாளராசன் பிறகு கோபிலிங்கனுக்கு பிறகு வந்தவங்கெல்லாம் இவங்க. அதற்கு பிறகு கோல்கொண்டா பீஜப்பூர் சுல்தான்களுடைய ஆட்சி வந்தது. அது விர்ஜுவா, நம்ம வரலாறுல படிச்சிருக்கோமா? விர்ஜுவா அவங்களுடைய ஆட்சி. வே டு எலிஃபண்ட் ஸ்டேபிள், வே டு வேணுகோபால சுவாமி டெம்பிள். 9 நாயக்கர்கள் 150 வருடங்கள் ஆண்டார்களாம் இந்த கோட்டை. ஸோ இதுதான் எலிஃபண்ட் ஸ்டேபிள், யானைகள் கட்டும் இடமா, யானைகள் தொழுவோம். அவ்வளோ வச்சுருக்காங்க. பட் இந்த அந்த காலத்தில் இவ்வளோ தான் யானை சைஸ் இருந்திருக்குமா என்ன டவுட்டு தானே. அதுவும் யானை அப்படின்னா யானை தொழுவோம். அதுவும் அந்த இடத்துல ஒரு அழகான சிலை இருக்குது, அது என்ன அதுதான் தெரியல. யானை தொழுவத்தில் 2 காதலர்கள். மாதங்கள் எவ்வளோ? ராஜா தேசிங்கு வரி கொடுக்க மாட்டேன்னு அவுரங்கசீப்புக்கு சொன்ன பிறகு ஆர்காட் நவாப் சாதுத்துல்லா கான், நாங்கள் மசூதி பார்த்தோம்ல, அதை கட்டின ஆர்காட் நவாப் சாதுத்துல்லா கானுக்கும் ராஜா தேசிங்குக்கும் 1714 அக்டோபர் 3ஆம் தேதி ஒரு 3 நாள் போர் நடக்குது. அதில் ராஜா தேசிங்கு கொல்லப்படுறான். அதற்கு பிறகு அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி, அதுதான் ஆர்காட் நவாப் சாதுத்துல்லா கான். கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள், 1714 1750 வரலாம். ஆர்காட் நவாப் சாதுத்துல்லா கானுக்கும் பிரெஞ்சு படை, நீங்க புசின்னு உங்க ஒரு தொகுதி இருக்குல்ல, புசி தொகுதி, அந்த புசி தான் ஆர்காட் நவாப்பினுடைய எதிரி. அதாவது பிரெஞ்சு நாட்டினுடைய பிரெஞ்சு கேப்டன் டூப்ளே, கேள்விப்பட்டிருப்பீங்க பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க எல்லாரும். அந்த டூப்ளேவனுடைய தலைமை. யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா? நான் வைக்கிறேன், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். யூடியூப் பேர் என்னதுண்ணா? காரைக்கால் பையன். பொறுமையா இரு எல்லாரும்.
ஏய் உனக்கு என்ன வயசோ அதுக்குள்ளே திணறுது பாடி. வலி இல்லை மாடி. செப்பலுங்கடா. அங்க பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. குத்து கட்டி வச்சிருவாங்கள அந்த காலத்துல ஈஸியாக ஆகிடுவானுங்க. சாப்பாடு அப்படி, உடற்பயிற்சி அப்படி. இந்த காலத்தில் ஏற முடியுமா? பா இங்கேருந்து ஒரு அழகான வியூ இருக்கு. இன்னும் மலை மேலே போனால் எவ்வளோ வியூ இருக்குன்னு தெரியல. சொல்லுண்ணே. அப்படியா? மணி கடை பூட்டி தானே இருக்கு, 2 கடையும். ஷட்டர் இறக்கிருக்க ஒன்றும் இல்லை. சரி, இது நாளைக்கு காலைல இருப்பீங்களா? இல்லை நாளைக்கு காலைல எடுத்துருவாங்க. நாளைக்கு காலைல வந்துடுவேன். சரி ஓகே, நாளைக்கு வீடியோ ஒரு 7 மணிக்கே இருந்துருங்க. இல்லை நைட் நான் வரும் 8 ஆகிடும். ஆமாம், அதனால் செட் ஆகாது. நீங்கள் நாளைக்கு காலையில் எடுத்துருவாங்க. மலை மேலே தான் நிற்கிறேன். செஞ்சு வரேன். சரி ஓகே. ஓகேண்ணா. செம வெயில் இது. ஏய் இன்னும் அதுக்குள்ளே உட்காண்டிங்க எல்லாரும். கால் வலிக்குதா? ஏண்டா இந்த மலையை எப்படின்னு எவ்வளோ இருக்கா மலை ஏறத்துக்கு? இங்கேருந்து மொத்த இடமும் தெரியுது பாரு. இன்னும் மேலே போட இன்னும் தெரியும். மேலே போனால் தெரியும். போகணுமே, இதுக்கே முடியலையா? இறக்கியண்ணா அவ்வளோண்ணா. அவனை பாரு கோல் வந்துட்டா அதுக்குள்ள. இன்னைக்குள்ள வருவியா? கமான் கோலை மறந்துட்டீங்க பாரு. பொறுமையா போங்க. கிட்டத்தட்ட பாதி கோட்டை தான் போயிருக்கோம். ஆனால் அதுக்குள்ளேயே நாக்கு தள்ளு ஆரம்பிச்சிச்சு எல்லாருக்கும். ஏன்னா வந்த டைம் அப்படி. கிட்டத்தட்ட வந்து மணி இப்போ 12 ஆகுது. கோட்டை சுவர் எவ்வளோ பெருசு கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். மேலே 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 இதை தாண்டி ஒரு பெரிய படம் வர முடியாமல் இருக்குமா அதுக்கான ஒர்க். ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தா ஒரு அழகான பியூட்டிஃபுல் வியூ. இங்கே பீரங்கிலாம் இருக்குது, யாரும் பார்க்கல. ஏய் ஏய் இந்த பீரங்கியோட ஒரு செல்ஃபி எடுக்கிறேன். இந்த பீரங்கி அவனுக்கு பார்க்க போயிட்டாங்களா? இதை பார்த்தாங்களா? பாறையெல்லாம் தண்ணி சொட்டி சொட்டி அந்த இது வந்துருக்கு. எங்கே சாரை காணோம்? ஒரு சார் அங்கேயே உட்காந்துட்டார் முடியலன்ட்டு. ஸோ வந்து அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது ரோடு. அந்த இதான் வந்து அங்கே ஒரு கோட்டை இருக்குது. அந்த இடத்துல பாறை, இந்த மொத்த இடமும் பாறையாலேயே செய்யப்படும். பாறை தான், அதனால இந்த பாறையை வச்சே பில்ட் பண்ணியிருக்காங்க நிறையா இடத்த. ஸோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுமா? அதான் மசூதி, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ இவ்வளோ இருந்து பார்த்து வந்திருக்கோம். அது இல்லாமல் இந்த கோட்டையோட 4 பக்கமும் அந்த 4 இது இருக்கும்ல, கோட்டை பாதுகாவலர்கள் நிற்பாங்க. ஸோ அந்த இதுதான் அது. அப்படி இது இவ்வளோ ஹைட்டு தான் இருக்குது அப்படின்னா இது இன்னும் மண்ணுக்குள்ளே தான் கண்டிப்பாக மீதி இருக்கணும். இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி தான் இருக்கணும். ஏன்னா அது ஹைட்டில் இருக்குது பாருங்கள். அங்கே ஹைட் இருந்தால் தான் அதோட வாட்டமாக இருக்குது. இல்லை அதுக்கு அந்த சவுருக்கான பேரே இருக்காது. ஸோ அப்படின்னா இங்கே இதெல்லாம் இன்னும் மண்ணுக்கு அடியில் தான் இருக்கணும், மறைஞ்சிருக்கணும். ஸோ இங்கே ஒரு இது இருக்குது. அந்த இருக்கிறது அதான் ராணிக்கோட்டை. இப்போ நம்ம போகிறது ராஜா கோட்டை. ஸோ அங்கே இருக்கிறது ராணிக்கோட்டை. அங்கே தான் போகணும். ஒரு பெரிய குரூப்பே வந்துச்சு. பொறுமையாக நடந்து போகிறாங்க. வெயில் வேறு திருப்பி ஏறுது மேலே.
கரெக்டாக மண்டைக்கு சைடில் இருக்குதுமா. கொஞ்சம் தள்ளி ஒரு 15 டிகிரி தள்ளி மேலே இருக்க ஒரு சூரியன் அடிச்சிட்டு இருக்காரு மூஞ்சி சைடில். செம்மையான வியூ பாயிண்ட். சரி மேலே போமா. பீரங்கி கூட அதுக்குமா செல்ஃபி எடுத்துப்போம் இந்த பீரங்கி கூட. செஞ்சி கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு பீரங்கிக்கு பக்கத்தில் தான் இப்போ என் கை நான் சாஞ்சிட்டு இருக்கேன், முட்டை கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது. உள்ளே எதனா இருக்கான்னு தெரில, பாம்பு கீம்பு இருக்குமா. டுவாட்ஸ் ஆன். ஸோ ஓகே, கோட்டையை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அவங்க தான் அங்கே ஆல்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பசங்க நேரத்துக்கு அங்கே ஆல்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் போய்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாங்க. ஏன்னா ரொம்ப பாறைன்றதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க. பிரச்சனை அதுதான், அவ்வளோதான். இப்போ இந்த பாத்திரம்லாம் போனால் எந்த ஒரு கைப்பிடியும் இல்லை. இந்த பீரங்கி கிட்ட தான் போகணும். அதனால தான் வந்தாச்சு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு கோட்டைக்குள்ளே வரும்போது இந்த மாதிரி மொத்தம் 4 இடம் சொல்கிறாங்க. இப்போ இந்த தண்ணி பயங்கரமாக செங்குத்தாக ஏறுது மழை. அப்படியே எல்லாம் நாக் அவுட் ஆகிட்டான். ஏய் என்ன பண்ணுற? எண்டு போறியா? வேண்டுதலா? படிக்கட்டு என்றான்டா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சி கோட்டையில் எத்தனை படிக்கட்டுகள் கேட்டே அவன்கிட்ட கேளுங்க. அவளை பாரு 250 போயிட்டு இருக்கான். நீ வேற அவ்வளோதான். அடுத்த ரெஸ்ட் ஆகிட்டாங்க, உட்காந்துட்டானுங்க. இந்த கல்லாம் பயங்கர பெருசாக இருக்குது. வெள்ளையங்கிரி ஏறினப்போ அந்த ஸ்டார்டிங்கில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு தண்ணி குத்துக்கை ஏறும்ல, ஸோ அந்த மாதிரி தான் இந்த பாறையும் இருக்குது. வெள்ளையங்கிரி ஏறுற மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இந்த மொத்த மலையும் அப்படி தான் இருக்குது. வெள்ளையங்கிரி ஃபஸ்ட் மலை ஏறும்போது அந்த குத்துக்க வரும் கல். ஸோ அந்த மாதிரி தான் குத்துக்க போகுது. இதுவும் ஒரு ட்ரெக்கிங் பாயிண்ட் தான் கிட்டத்தட்ட. என்ன தான் இது ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டு அப்படின்லாம் சொன்னாலும் இதுவும் ஒரு ட்ரெக்கிங் பாயிண்ட் தான் 100%. ஆனால் படிக்கட்டுகள் கம்மி, ஃபிட்னஸே இல்லை. முன்ன மாதிரி எதுக்கும் பண்ணுறது இல்லை, உட்காந்து வேலை பார்க்குறது. அதெல்லாம் ஃபிட்னஸ் சுத்தமாக இல்லை. ஓகே, இப்படி ஒரு பிளாட்ஃபார்மா மழை தண்ணி வந்து காஞ்சிருக்கு. ஏண்டா அங்கே என்ன இருக்கு? ஹெலிகாப்டர் போகுது பார். என்னடா கோயில் அது? என்ன கோயில் அது? வெளியே போன துரத்தி விட்டாங்களா? ஏன் இங்கே இருக்கு பாரு. நார்த் நெக் ஃபார் த ஃபர்ஸ்ட் டெம்பிள். ஏண்டா அது ஒன்று தானே இருக்காங்க? அப்படி தானே அந்த காலத்தில் இருக்கும். இதுதான் அந்த கோயில். குளிக்கிறதுனா குளிங்கடா, அது வரைக்கும் பாரு. நீ போனா முங்கிடுவியா? அதுல எப்படி குளிக்க அடிப்பாங்க? அதுக்கப்புறம் நீச்சல் தெரியுமாடா உங்களுக்கு? எந்த ஏரியா? காரைக்கால் எந்த ஏரியாடா? ஆமா, மலை பக்கம் அங்க ஒண்ணு இருக்கு. அது உள்ள இன்னும் சாமிடா இருக்கு. கமலக்கன்னியம்மன் ஸ்டோன் பியரிங் பஃபலோ ஃபேஸ் பெயிண்டிங் அண்ட் போல்டர். இந்த இதையும் படிச்சுவாங்க மக்களே. ஸோ மேலே மொத்தம் 2 கோயில் இருக்குது. இந்த மாதிரி அங்கே ஒரு கோயில் இருந்துச்சு, இப்போ இது ஒரு கோயில். இது ஒரு மண்டபம் மாதிரி அங்கே ஒன்று இருக்குது. அது உள்ளே ஆக்சுவலாக போகல. உள்ளே யார் இருக்கா? ஐயப்ப சாமியான இங்கே வராங்க. அதான்டா டயக்ராம் அங்கே பாரு. வரைஞ்சிருக்காங்களா கல்ல? இதான் முருகா சாமி. அந்த இது உள்ள ஃபேஸ் ஒன்று இருக்கு, அதுதான் தெரியல. பாருங்க ஃபேஸ் இல்ல, நான் வந்திருக்காங்கண்ணே. இங்க பாரு, இது மேலே ஏறணும் சச்சு. மழை தண்ணி பார்க்கக்கூடாது. இது உள்ள என்ன இருக்குன்னு பாரு. ஹவுசிங் போர்டு. ஹவுசிங் போர்டு எங்க இருக்குண்ணே? இந்த இதை எடுத்துட்டு போ.
கிட்ட எடுத்து வை, அழகா வை. சரிதா? தெரியுது. ஒரு மாலை தெரியுது. ஜூம் பண்றா லைட்டா. சரி வா வா. நந்தி சிலை வந்து உடஞ்சிருக்கு. இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கு. அதை விட்டுரு வேணா விட்டுரு. அதெல்லாம் விட்டுரு வேணா விட்டுரு. வேண்டிக்கா இல்லை ஒன்றும் இல்லை. எங்கே பார்த்தா இந்த பூ பூ தான் இருக்குது. அவ்வளோதான்டா. மேலே ஏறி போகலாம். வாங்க போகலாம். போகிறதுனா போகலாம். நடக்கணும், மேலே ஏறணும் எல்லாரும். நீ தானே நாளைக்கு ஜல்பாயிடுவீங்க. வாங்க எல்லாருக்கும். ஆமாம், என்ன ஜல்பாயிங்க பாரு. ஆனுவலா என்னது? என்ன சம்னா அப்படின்னா தெரியாம ஒரு எக்ஸாம் போறீங்களா? கூப்பிட்டாங்கன்னு போறீங்க, கூப்பிட்டாங்கன்னு போயிட்டீங்க. இவன் டேஸ்ட பாடுறா, அதையும் விட்டு வைக்க மாட்டான். என்ன கறி? என்ன கறி? அது காஞ்சாங்கறி. பூனைக்கறி தான் காஞ்சாங்கறியா? என்ன தெரியும் கேளுங்க, தருவான். அங்க பாரு, அங்க ஒரு இடம் இருக்கு பாரு. உள்ள எதனா இருக்கா? உள்ள எதனா இருக்காங்க? எவ்வளவு பெருசு இருக்கு? சரி, வரும்போது பார்த்துக்கலாம். உங்க சாருக்கு அனுப்பி விடுறேன், வாங்கிக்கோங்க. நீங்க பேசுனதெல்லாம் அனுப்பி விடுறோங்க சாருக்கு எல்லாத்தையுமே. ஏய், கண்டதே புனிக்குனாதவா கிட்ட. ஏய், கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன். டேய், கல்வெட்டுல என்ன எழுதி இருக்கு படிங்கண்ணா. என்ன இருக்கு? ஏ அஜித், பூஜா கூட ஒரு பேர் இருக்கு பாரு கீழே. அது என்ன? எஸ்ஏ சிந்து இல்ல, எஸ்ஏ ஜேஐ என்னமா தானே அது? அவனுக்கு தெரியல. எங்க போற கொகை? ஏய், உள்ள போதுடா. அவ்வளவு தூரம் சொல்லு. போலாம். ஏய், உள்ள உண்மையிலே போதுடா. போனா தெரியும் உள்ள இருக்கான்ட்டு வழி. என்ன பண்ணாண்டா? சரி சரி, வா 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 போலாம். வா, டைம் ஆகுது. இந்த பூச்சை பத்தியா? ஏய், வா போனா போய். கிணறு கண்ணு கெட்ட வீடு. நம்ம பாக்குறோம் கிணறு. ஆடு படுத்து எடுக்கு நான் பாத்துட்டேன். நான் ஆடு மேய்க்கிறதியா? ஏய், சரி வா, அவனுக்கு விடுவானுங்க. இன்னும் இவ்வளவு தூரம் போணுமா? அந்த பையதான் அது. 5 வருஷமா என்னமோ சித்து தொங்குதா? என்னடா அது? ஏண்டா கவர்றா. ஒருத்தனை காணோம். அதான் லாஸ்டா வரான் தெரியும். நம்ம 3 பேர் தான் வந்துட்டு இருக்கோம். பரவாயில்லடா. அங்கங்க ஒரு கட்டி வச்சுருக்காங்க பார்த்து. எதுக்கு தெரியுமா இதெல்லாம்? இப்படி பார்த்து நடந்து வராங்க முடியாது. ராஜாவாலே முடியாதுதான். ராஜா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போவாங்க. இப்போ பொருள் போனது இதான் ராஜா வளர்த்துன்னு சொல்லி. ஹே, தோசை இருக்காதுங்க. ராக்கெட் லாண்ட் டொமல். இங்க நின்று வேடிக்கை பார்ப்பானுங்க. இங்க இருந்தா பார்ப்பானுங்க. போலாம். இதோ இருக்கே.
அப்புறம் வராங்க. போடுண்டா வாடா. நீங்க வராதீங்க. ஓகே. ஏய் நீ வா. சத்தியா எதுக்கு தெரியுதா இது? அது அப்படி தாண்டா இருக்கும்ப்பா. இங்கேருந்து இந்த ஓட்டரையே பார்ப்பானுங்க, டக் டக் டக்னு இப்படியே சுட்டு போனாங்க. படத்தில் வச்சிருப்பாங்களே தெரியுதா? இங்கேருந்து வில்லு இப்படி இருந்து வில்லு இப்படி விட்டுவானுங்க. வில்லு இல்லை வில்லு துப்பாக்கி, அங்கே துப்பாக்கி அப்போ கம்மியாக தான் இருக்கும், வில்லு தான் இந்த எவ்வளோ விடுவானுங்க. இல்லைன்னா விளக்கு ஏற்றி வைப்பாங்க, விளக்கு தான் மோஸ்ட்லி ஏற்றி வைப்பாங்க. இந்த இது இருக்குல்ல, வளைவாக இருக்குல்ல, காது விட்டு உள்ள வராமல் இருக்கும். இதில் ஒரு மிகப்பெரிய மேஜிக் ட்ரிக் இருக்கு. இது உள்ள போனால் அது உள்ள வருவாங்க. பாத்தியா அந்த காலத்துல வச்சிருக்காங்க இந்த மாதிரி. பார்த்தேன் வரேன். ஒரு பொண்ணு போய் திரும்பி ட்ரூப் அங்கே போயிடுச்சு. ஏய் அவங்கள எட்டி பார்க்காதீங்க. அவர் கூட்டு பண்றதுக்கு எவ்வளோ பெரிய ஓட்ட நோண்டிடுறாங்க பத்தியா மேலே போய். எப்படி நோண்டாங்கன்னு சொல்லு. எழுதிருக்காங்களா காமதியாக்கா? சில இதில் இருக்கும்டா, ஜில்லுன்னு தான் இருக்கும் அரிசியில் போனால். அங்கே பாரு, இது ஒரு பக்கம் வியூடா. எவ்வளோ பாரு, அங்கே எவ்வளோ மலர்ந்துது பாரு, அங்கே பாரு மலையெல்லாம் அவங்களாம் மேலே போயிட்டானுங்க. ரொம்ப எட்டி பார்க்காத. ஏய் எனக்கு வந்து குர்ரா தண்ணி கொஞ்சம் எல்லாம் ஆள் கொண்டு போறீங்க. முதல்ல இங்கேருந்து தண்ணி பாட்டில் கேத்தி போகக்கூடாது இந்த நேரத்துலலாம். ஆமாம், அதனால தான் அப்படியே வச்சுக்கோ. ஏய் கோல் கட்டி பார்க்குறா சுத்தமாடா வேண்டாம். வாங்க போப்பா, ஒன்றும் இல்லை, பொறுமையாப்பா, குத்துக்காப்பா. ஸோ இந்த படிக்கட்டும் குத்துக்கிறது நல்லா அப்படி குத்துக்கிறது படிக்கட்டு. வரீங்க டக்குன்னு வந்துரு, இல்லைன்னா போய் முடிஞ்சிடும் உனக்காக. அது ரொம்ப பண்ணி போவாத. பாரு இப்போதான் தெளிவாக தருதா கிணறு சைட்லாம். அங்கே போய் படிக்கிறோட போட்டுருக்கோம் அழகா கிணத்து. 2 3 3 கிணறு 4 அது ஒன்று இருக்குது, அது ஒன்று இருக்குது. எவ்வளவு குட்டியா இருக்குண்டு இங்கேருந்து பார்த்தா ஏண்டா கிணற காட்டுறேன், பெட்ரோல் பங்க் ஊரில் எல்லாமே பார்த்துட்டு இருக்க. காரைக்கால கிணறு இருக்காடா இருக்கு, ஒன்று 2 ஒருத்தன் இடத்துல இருக்கும், அவ்வளோதான். கிட்ட வந்தாச்சு பாரு, அங்கே பாரு வந்தாச்சு பாரு, அவ்வளோதான். இங்கே பாரு ஏய் இல்லை நான் ஃபஸ்ட்டு போய்க்கிறேன், அப்புறம் போதா வாங்க. மூடு எவ்வளோ பெருசு இருக்கு பாரு. அந்த மண்டபம் ஒன்று பார்த்தீங்களா, அந்த மண்டபம் அங்கே பார்த்தோம்னா. டேய் அங்கே மண்டபம் பார்த்தோம்னா இங்கே வா. டேய் அப்படி வா, அங்கே தான் போக போகிறோம். வா சிங்கம்மா எங்கடா சிங்கம்? இந்த ஒர்க்கு பாரு வந்த வழி அது மறைஞ்சிச்சு. வா அது அந்த பக்கம் மறைஞ்சிச்சு. இப்போ போலாம், வா கமான் கமான். அண்ணா நான் உனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். பொறுமையா போங்க, பொறுமையா போ.
ஏய் தூக்கி போட்டு வந்துரு ஏன் வா அங்கே தூக்கி போட்டு வா நீ கவிடு வா அப்படியே தூக்கி போட்டு வா திருப்பி துரத்தும் பின்னாடியே வா தூக்கி போட்டு வா ஓடி துரத்தணும் அப்புறம் பாரு அடுத்து வந்துச்சு பா ஸ்மெல்லுக்கு ஏய் பிரெட் எடுக்காத தரத்தும் ஸ்மெல்லுக்கு தரத்தும் ஏய் இது கால் தரண்டா இந்த காலாச்சி பழையங்காலத்துல அண்ணா இது காலச்சி தான் தெரியுதா கால் பயிச்சிருக்காங்க அண்ணா பத்ரங்க இந்த காலுக்கு ஏய் அந்த கால் வச்சு பதிக்கல நவுறு நம்ம தலைவரோடது அது அவர் கால் தந்த வச்சிருக்காங்க அதுதான் அவர் மாதிரி அவர் தான் அது மேலதான் நிக்கிறாரு அவர் அங்க வணக்கம் நண்பர்களே சரிதா சரி வாங்க போலாம் வாங்க இது என்ன மலை கமான் फ्रेंड्स பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க மேலே இருங்க அண்ணா இது என்ன மலை ஏய் ராஜா ஏய் ஏனினா இருக்கு போற இந்த இடத்துல எடுத்து போயிருமா தூக்கிட்டு போவியா நீ ஃபர்ஸ்ட் மேல ஒன்னே தூக்கிட்டு போக முடியல எங்க ஒன்னால குறைஞ்சு திணிச்ச பெட் இருக்கு அவ்வளோ இப்போ எதுக்கு மேலே இருக்கும் இன்னும் கொஞ்சம் தான் கோட்டை கோட்டை வந்து அங்கே இருக்கு இந்த பக்கம் பார்த்தா ஒரே மலை அந்த இடத்துல ஒரு இது இருக்கு பாரு டேய் அங்கே ஒரு கோயில் இருக்கு பாரு அப்போமா போலாமா திருப்பி இப்படி இறங்கி அங்கே போய் அப்படி ஏறணும் அந்த பனியை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மலை மட்டும் அது வந்துச்சு அப்பே பாத்தீங்களா அவனுக்கு வேலட் இல்லாமல் எழுதியிருக்கான் செமையான ஒரு வியூ பாயிண்ட் அங்க பாரு டேய் அந்த இடத்துல பாரு சுத்தி லேண்டு நடுவில் ஒருத்தவங்க வீடு அங்க ஒரு கிணறு வேற இருக்கு பக்கத்துல அங்க பாரு அந்த வரப்புலயே போவாங்க இந்த வரப்புலேயே போயிட்டு வரப்புலேயே தான் வரணும் வண்டி வரத்துக்கு கூட வழியை காணாங்க ஏய் யாராவது வருவாங்கடா சைடில் போய்ட்டு போகுது எல்லாத்தையும் நினைச்சிட்டு தூக்கி போடுறாங்க நடக்கும் அவங்க செம்மையாக வியூ பாயிண்ட் பால ஃப்ரெண்ட் பழங்காலத்து பாலம் இது பழங்காலத்து பால ஃப்ரெண்ட் வருத பாரு நம்ம வந்து பஸ் போகுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பஸ் போயிட்டு நம்ம எதில் போடுது அவர் கோட்டை இருக்கு ஃப்ரெண்ட் அது சின்னதாக இருக்கு ஃப்ரெண்ட் அதான் ராணிக்கோட்டை இங்கே எல்லாம் இங்கே தூங்கிடலாம் போல நல்லா காற்று விடுதுடா நான் இங்கே தூங்கிட்டு இருக்கேன் போயிட்டு வரீங்களா அட போங்க அடே நல்லா காற்று அடிக்குதுடா இங்கே இருப்பேன்டா சபா நாம இருக்கு செருப்பை கழட்டி கீழே போட்டோம் காற்று அடிக்கும் இப்படி போட்டு பார்க்குறேன் பாரு மேலே வந்தாச்சு இது மேலே போகலாம் இன்னும் ஏய் இது மேலே போகலாம் வாடா பொறுமையாக போ யார் வேணாலும் போங்க பொறுமையாக போங்க வழி வந்து விட்டது மொழி வந்து விட்டது குட்டி கொண்டு போதா நீ ஏத்துக்குது இதுக்கு மேல ஒரு படி போடுங்க நில்லு 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 வீடியோ இருக்குடே அவர் மட்டும் போனாரு நம்மள விட்டு போறாரா இங்கே நில்லு அண்ணா எங்கடா போறீங்க நீங்க இங்கே இல்லடா அவங்க சார் வந்து பார்த்துட்டு வர்றேன் வா இது ஃபுல்லாகவே மழை தான்டா சுற்றிலையும் பாரு இங்கே பாரு இதுதான் கவர் ஃபோட்டோ என்னன்னா வணக்கம் டா மாப்பிள்ளை செஞ்சிக்கோட்டையிலேருந்து அப்படின்றது எப்படி இருக்கு பாருங்க இன்னும் கோட்டை இருக்குது ஆக்சுவலாக வந்து இன்னும் அவ்வளோ தூரம் போகணும் திருப்பி இறங்கி இப்படி ஏறணும் இந்த வழி ஏறணும் நடுவில் ஒரு சின்ன பாத்து இருந்துச்சு மேலே ஏறணும் ஸோ அங்கேருந்து 360 டிகிரி தெரியும் இந்த பக்கம் போனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் மூவ் ஆகணும் ஆனால்
அவங்களுக்கான தானிய கிழங்கு தான் இந்த தானிய கிழங்கு. ஹலோ கமிங். இதோ உங்களுக்காக. என்ன இருக்கு? பெட்ரூம் போல இருக்கு. இருக்கும் எல்லாம் இருக்கீங்களா? பயமாக்குதே? யாரும் இல்லை. பாம்போட உடம்ப ஒழிச்சு வச்சுட்டாங்க கல்ல வச்சு கட்டி. அந்த குரங்கு மலை ஏறுதுடா நம்மளோட வேகமா. எல்லா இடத்துலையும் இருக்கும் அந்த மாதிரி. பாரு பாரு அங்கே பாரு. இது துப்பாக்கி சுடுறது, அது லைட்டு விளக்கு தான் இருக்கும். அவ்வளோதானா? இங்கே ஜாயிண்ட் அவ்வளோதான். அது ஒரு மண்டபம் இருக்கு பாரு. அது ஒன்றும் பண்ணாதுவா, அது மேலே ஏறுது நம்ம கூட. இந்த ஒரு மண்டபம் இருக்கு பாரு. அவங்க இன்னும் அங்கே ஏறிப்பாங்க. வே டு ட்ரெஷரி. டேய் இங்கே தான்டா தங்க சுரங்கமே இருக்கு. ஆனால் அங்கே போனால் ஒத்த பைசா இருக்காதே. எதாவது இருக்கான்ட்டா? வே டு ட்ரெஷரி. அங்கே போயிட்டாங்க. அவ்வளோதான். பில்லராக இருக்குது பார்த்தியா, ஒரு அரை. அவ்வளோதான். நீங்கள் வச்சுருக்கீங்களா? தான் வந்துட்டேன். ரூமுக்குடா வழியாக மிஸ்ட்டு பாரு. போனோம் இந்த பார்த்தோம். அங்கே பீரங்கி பார்த்தீங்களா? பீரங்கி போவோம் பார்க்கலையா? கிரானைட்டோ இதுவும் தானே கிடக்கு தாண்டா. இது உள்ளே உடஞ்சிருக்குவா, தெரியுதா? மேலே உடஞ்சிருச்சு ஆல்ரெடி. அது மேலே ஒன்றும் கீழே வந்துச்சு. சரியா? இது யார் கட்டினா? ஹவா மகால் ஆர் ஆடியன்ஸ் ஹால். இங்கே பேச வேண்டியது எல்லாரும். ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. ஆஹா எவ்வளோ பஸ். இது வந்து இஸ்லாமிக் டைமில் கட்டின மாதிரி இருக்குது. வாவ், இது வந்துட்டேன். ஸோ மேலே ஒரு அழகான டெம்பிள் இருக்குது. சார் நீங்கள் போயிடல, நான் வரேன். சார் ஃபோனை கொடுத்து நீங்கள் போயிடுங்க. ஓகே விட்டுருவோம். கோயிலுக்குள்ள சிலையை காணும்.
அவ்வளோதான், அதை எடுத்துட்டாங்க அப்படியே கூட. ஆனால் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்ககிட்டே வச்சுட்டாங்க. தியானம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கம்பு இருந்துச்சுன்னா. ஏய் ஒன்றும் இல்லைடா, நீ கேவ பண்ணுறாங்க. மேலே அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இது மேலே யூடியூப் சேனல் பேர் உங்கள் சார் கணக்கு சின்னதாக இருக்கும், மறந்துட்டேன். யூடியூப் சேனல் பேர் தெரியாதாண்ணா? காரைக்கால் பையன். காரைக்கால் பையன். நிறையா இடத்துக்கு போனீங்க? உங்க கூட நிறைய இடத்துக்கு அவனை எல்லா இடத்துக்கும் கூட்டு போயிட்டான். உள்ள கூட்டு போயிட்டாங்க. மொட்டை மாதிரி நின்று பார்த்தான் என் கூட நின்று. என்ன ஒரு வீடியோ எடுங்க. நீ ஆல்ரெடி வந்துட்டேன். சார் உட்காரு. ஆல்ரெடி வந்துட்டாடா, எல்லாரும் எடுத்துட்டேன். எப்போ எடுத்தீங்க? என்ன நல்லா அப்படி எல்லாரும் தான் சேர்த்து தான் எடுத்துட்டு இருந்தோம் வரும்போது. ஸோ மலைக்கு மேலே வந்ததுக்கப்புறம் அடிக்கிற வெயிலுக்கும் இந்த சின்ன சின்ன காற்றுக்கும் சிப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அது இங்கே பத்து கீழே போல அப்படிங்குது. ஆனால் ஒரு பக்கம் வெயில் போட்டு இருக்குது. எப்படின்னா என் முதுகுக்கு முன்னாடி மொட்டால் ஸ்ப்ரே வச்சு அடிச்சுருக்கு. ஆனால் என் ஃப்ரெண்டில் மூஞ்சில் முன்னாடி சிலிசிலிருந்து காற்று அடிச்சிட்டு இருக்குது. இன்னும் பனி காற்று. நிறைய ஏரிலாம் இருக்குது. ஸோ முன்னாடி கோயில் தெரியுதா? ஆக்சுவலாக இந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலில் சிலைலாம் கிடையாது. சிலைகள் சும்மா ஜஸ்ட் எடுத்தாலும் இடம் தான் இருக்குது. சிம்பிளாக கூட ஒரு லிங்கம் கூட கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் இங்கேருந்து பார்த்தா சிட்டியோட அவுட்டர் எப்படி இருப்பாரு. ஸோ 360 டிகிரி உங்களுக்கு கவர் ஆகும். நான் வந்து அந்த போட்டின்னு ஒன்று போட, இந்த இடத்துல ஒன்று போட 360 டிகிரி இதில் கவர் ஆகும். அப்புறம் அந்த இடத்துல கொஞ்சம் ஹால்லாம் இருக்குது. ஸோ அந்த ஹாலும் போகணும். பட் அது சிம்பிள் ஹால் தான். இந்த பில்லர் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அவ்வளோதான். அது மண்டபம் மாட்டி அவ்வளோதான் வந்தது. அது ஹைவே, அங்கே ஒரு ஹைவே இருக்குது. ஸோ அது அங்கே இருக்குது ராணிக்கோட்டை. ஸோ ராணிக்கோட்டை அங்கே தான் ராணிக்கோட்டை இருக்குது. அவ்வளோதானா? போய் பாருங்க போங்க. சரி நீ வா. வாங்க போவோம். என்ன கிட்டா இருக்கு? ரைட் ஆன் பண்ணிக்கிறேன். ரைட் ஆன் பண்ணிக்கிறேன். ஏய் அவ்வளோதானா? ஒன்றும் இல்லையா? ரூம் இருக்குது. பார்த்தியா நல்லா இருக்குல்ல இங்கேருந்து பார்க்க? பிரேமா ரூம் இருக்குங்க. பார்த்தியா? ஸோ இப்போ எல்லாம் ஒரே தான்டா, ரூம்லாம் இல்லை. அதான் இங்கே வெளிச்சமே இல்லை சுத்தமா. என்னடா இவ்வளோதான் இருக்கு? நீ உன்னை பார்த்தியா? லைட்டு வெளிச்சம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கியா, இங்கே தான் இருக்குன்னு நினச்சி தடைக்கிட்டே போவோம். ஆனால் அங்கே ஒரு கல் இருக்கு. தண்ணி இருக்காடா? இருக்கு. இது தான் வச்சிருக்கு. இதில் தான் இருக்கா? கொடு. குரங்கா இருக்கும். நான் சொல்லல, ஒரு குரங்கு அங்கே இருக்குன்னு சொன்னேன்னா வருது பாரு கரெக்டா. ஏய் எங்கேயா மோதிக்க போறீங்க? இந்த ஓட்டு நல்லா காற்று வருதுல்ல, அதுதான் ஓட்டு வச்சுருக்காங்க காற்று வரத்துக்கு தான்.
பேர் என்ன தெரியுமா? பெல் டவர். அதான் சத்தம் வருது. அடிச்சா பெல் டவர். மணி கூண்டு. மணி கோபுரமா? சரி அதை சொன்னியாடா? அதாவது அதுக்குள்ள கோயில் நிறையா இருக்கு. ஃபஸ்ட்டு மேலே போவோம். மேலே போயிட்டே கீழே கீழே அது போயிட்டு வந்துட்டேங்க. எல்லாம் ஃப்ளாட்டா? யார் யாருக்கு நாக் அவுட் ஆகிட்டீங்க இப்போ? மேலே ஒன்றும் இல்லை. ஏடா தனியாக ஃபீல் பண்ணிருக்கீங்க? இங்கே ஒரு பழைய டெம்பிள் இருக்குதுங்க. ரொம்ப பழங்கால டெம்பிள். அடே இதான் மணி கூண்டு, டாப் ஆஃப் தி டவர். ஸோ இது மேலே போக முடியாது, ஆனால் உடஞ்சிருக்கு. ஏன்னா ஸோ இதான் இவ்வளோதான் டாப். டாப் இவ்வளோதான். அதுதான் அது. இந்த இடம்லாம் உடஞ்சிருக்கு. உடஞ்சி உடையலன்னா இது மேலே போய் சுற்றி வரலாம்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு வழி இருக்குது, அந்த வழியை போய் பார்ப்போம். உடஞ்சிருக்கிட்டா இங்கே ஒன்றுமே இல்லை. அங்கே தான் போகணும். ஓ அவ்வளோதாண்ணா. இங்கேருந்து பார்த்தாங்க, அங்கேருந்து பார்த்தா இப்படி மணிகண்ட அடிச்சுட்டு போக வேண்டியதாங்க. அந்த கிரைனரிக்கு மேலேயும் போகலாமா? போகலாம்னு போய்ட்டோம். இப்போ சரி போயிட்டு வருவோமா? அது மேலே போகிடுவோம். உள்ளே போன அப்படின்னு தெரில. பசங்க அப்படி 4-5 பேர் இருக்காங்க. மக்களே, ஸோ ஒரு வழியாக செஞ்சிக்கோட்டையோட டாப்புக்கு வந்தாச்சு. செம்மையான வியூ, ஒரு அற்புதமான வியூ இருக்குது. செம்ம கண்டிப்பாக
கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவை வரக்கூடிய ஒரு இடம் தான். அடிக்கடி கூட வரலாம். இந்த பக்கத்து நியர்பை இருந்தால் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ட்வைஸ் ஒன்ஸ், ஒரு வேளை உங்களுக்கு லவர்ஸில் இருந்தால் நீங்கள் லவர்ஸ் கூப்பிட்டு தாராளமாக இந்த இடத்துக்கு வரலாம். இங்கே ஆல்ரெடி நிறைய பேர் அப்படி தான் வந்துட்டுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் காதல் ஓவியங்களாக இருக்குது. ஆனால் நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு, மேலே சூப்பராக கூட திறந்துட்டாங்கன்னா உடனே வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக படுத்திக்கிட்டு ரிலாக்ஸாக காற்று வந்துட்டு போகலாம் அப்படி இருக்குது. ஆனால் இந்த செஞ்சிக்கோட்டை வந்து கண்டிப்பாக எல்லோரும் வரக்கூடிய ஒரு ஃபேமிலியோடு வரலாம். ஒரு நல்ல வியூ பாயிண்ட், ஒரு ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட், ஒரு ஹிஸ்டாரிக்கல் நல்ல ஒரு பாயிண்ட், ஹிஸ்டாரிக்கலான பிளேஸு. ஸோ நம்மளோட ஹிஸ்ட்ரி அதனால் ரொம்ப ஃபேமஸும் கூட, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. செஞ்சிக்கு ஆல்மோஸ்ட் விழுப்புரத்துலேருந்து பஸ் இருக்குது, பாண்டியிலேருந்து பஸ் இருக்குது. இது டூரிசம் ஸ்பாட் அப்படின்றனால இங்கே ஒருத்தர் ஸ்பெஷல் பஸ்ஸஸ் இருக்குது. ஸ்பெஷல் பஸ்ஸஸ் இருக்காது, பஸ் ரெகுலராக இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. என் கூட அந்த குட்டி பசங்கள்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் கீழே போவோம், பொறுமையாக இறங்க வேண்டியது தான். வெயிலில் ஊற்றி எடுது செம்மையாக பசிக்குது. போயிட்டு சாப்பிட்டு பஸ்ஸில் கவுறது தான் ஒரே வேலை. பாய் மக்களே. செஞ்சிக்கோட்டையோட டாப்பஸ்ட் வியூனா இதுதான். ஸோ டாப் வியூலேருந்து உங்களுக்கு நான் பார்த்து காட்டிகிட்ருக்கேன். நாலா பக்கமும் இதுதான். இதனால ஏற இடமே இல்லை, அப்படி இருக்கிற இடம். அந்த கம்பிக்கு போகிறதுக்கு வழி தெரியல, அங்கே உடஞ்சிருக்கு கம்பி போகிறது. ஆனால் இதான் டாப் முதல்ல. செஞ்சிக்கோட்டை இது இந்த வியூ நல்லா இருக்கு. அவ்வளோதான், வெயில் பொழுது கட்டுது. செஞ்சிக்கோட்டையில் இருந்து டாப் மோஸ்ட் வியூ.